ஆட்டுக்குடல் கிரேவி இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு இது தாங்க ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன். எங்கள் கொங்கு பக்கம் இந்த ஆட்டுக்குடல் கிரேவியை எப்படி செய்வாங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்த ஆட்டுக்குடலை ஒரு 10 வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேங்க. சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும். சுடு தண்ணி வச்சு கடைசியாக ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கணுங்க. குக்கரில் இந்த குடலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. வேக வச்ச இந்த குடலை இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கேங்க. அந்த மசாலாவையும் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்த மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கொங்கு ஸ்டைல் குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குடல் கிரேவி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க வாரத்தில் ஒரு வாட்டியாச்சும் சேர்த்துக்கோங்க. வைட்டமின் B12 அதில் அதிகங்க. நம்மளோட குடல் பிரச்சனைகளுக்கு இந்த குடல் கிரேவி ரொம்ப நல்லதுங்க. ஜீரண சக்திக்கு நல்ல உதவியாக இருக்குங்க. டைஜஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இது கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்யூ.